வணக்கம் நண்பர்களே, ஷாவோமில இருந்து Redmi 9 Prime அப்படிங்கிற ஒரு புது ஃபோனை 10,000 ரூபாய் பட்ஜெட்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 10,000 ரூபாய் செக்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து வாங்கக்கூடிய ஒரு செக்மெண்ட்னு சொல்லலாம். ஏற்கனவே Redmi Note சீரிஸை அந்த செக்மெண்ட்ல வித்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா Redmi Note சீரிஸோட விலை வந்து ஏறிடுச்சு, ஒரு 12,000 13,000 ரேஞ்சுக்கு போயிருச்சு. ஸோ இந்த 10,000 ரூபாய் ரேஞ்சை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக இப்போ Redmi 9 Prime அப்படிங்கிற ஃபோனை புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் என்ன, 10,000 ரூபாய் ரேஞ்சில் நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயிலும் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் 10,000 ரூபாய் பட்ஜெட்ல ஃபோன் வாங்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க. பாக்ஸ்ல இருக்க ஃபோனை இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மேலேயே வந்து Redmi 9 Prime ஓட ஃபுல் பிக்சர் வந்து போட்டிருக்காங்க. நம்ம கையில் இருக்க வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 4GB 128GB வேரியன்ட் எடுத்தாச்சு. எடுத்தோடனே சிம் எஜெக்டர் பின் இருக்குது. அடுத்ததாக உள்ள வந்து ஒரு யூசர் கைடு கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒரு TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. பிளாக் கலரில் ஒரு TPU கேஸ். ஓகே, ஒரு பிளாக் கலர் வேரியண்ட். Redmi 8Aல கொடுத்துருக்க மாதிரியான ஒரு ஃபினிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஒரு 10 watts சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. Type-C USB கேபிள். ஃபினிஷிங் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து குவாட் கேமரா செட்டை கொடுத்துருக்காங்க. குவாட் கேமராங்கும் போது 4வது கேமரா வந்து இங்கே கிடையாது, இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குது. கொஞ்சம் லைட்டாக வந்து பம்ப் வந்து கொஞ்சம் மேலே கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க ஸ்டைல் பார்த்தீங்கன்னா Poco X2ல வந்து ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்களா, அதே ஸ்டைலில் இதில் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே கிளாஸுக்கு பதிலாக பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட முடியாது, அதே நேரத்தில் ரொம்பவும் லோவாக இருக்குன்னு சொல்லிட முடியாது, ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு Type-C போர்ட் இருக்குது. அதுக்கு பதிலே வந்து ஹெட்ஃபோன் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து மைக் இருக்குது, ஸ்பீக்கர் கிரில்லும் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர் கீஸும் பவர் கீயும் கொடுத்துருக்காங்க. டாப்பில் வந்து ஒரு இன்ஃப்ராரெட் போர்ட் இருக்குது, ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. ஃபோனோட லெஃப்ட் சைடில் டுவல் சிம் போடக்கூடிய சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. வித் மைக்ரோஸ்டி டெடிகேட்டட் மைக்ரோஸ்டி கார்டு சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஃபோனோட லுக்கு பார்த்துட்டோம். இப்போ ஃபோனை பூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபோன் பூட் ஆகிட்டு இருக்க அந்த நேரத்தில் இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். Redmi 9 Primeல MediaTek Helio 80 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து கேமிங்க்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். அடுத்ததாக 6.53 இன்ச்சில் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக வந்து ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்கிறது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து 4GB RAM கொடுத்துருக்காங்க. 128GB வரைக்கும் ஸ்டோரேஜ் வேரியன்ட் இருக்குது. அதாவது 64GB இல்லைனா 128GB ரெண்டு ஸ்டோரேஜ் வேரியன்ட்டில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரியர் சைடில் குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 13 MP, 8 MP, 5 MP, 2 MP சப்போர்ட் பண்ணக்கூடிய 4 சென்சர்ஸ் வந்து ரியர் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 8 MP செல்ஃபிக்கு கேமரா கொடுத்துருக்காங்க. 5020 mAh பேட்டரி இருக்குது. 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ஃபோனில் இருக்குது. பட் பாக்ஸில் வந்து இவங்க 10 watts சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. 18 watts சார்ஜர் நம்ம தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஆட் பண்ணி எவ்வளோ ஸ்பீடாக ஆட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஆட் ஆகிடுச்சு. இப்போ செட்டப் முடிஞ்சு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ரெட்மி ஃபோன்ஸில் எல்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஸ்டால்டு அப்ளிகேஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுலேயும் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக வந்து நிறையா கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. MI Pay, MI Credit, இது MI ப்ரௌசர், இது எல்லாமே டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸும் வந்து அவாய்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்பொழுதே இந்த ஃபோனில் இருக்கிற ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா, இந்த ஸ்பீக்கரோட குவாலிட்டி வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப லோவாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ இன்னும் நம்ம தொடர்ந்து டெஸ்ட் பண்ணும்போது வேறு எது தெரியலாம். பட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து எனக்கு அந்தளவுக்கு வந்து பிடிக்கல. டிஸ்பிளேக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா அந்த பெசல்ஸோட அளவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் இப்போ வர ஃபோன்ஸை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த பெசல்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நாச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாச்சு அந்த மாதிரி இல்லாமல் இதில் வந்து வாட்டர் ட்ராப் நாச்சு, அதாவது தண்ணீர் துளி நாச்சு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வந்து வளைஞ்ச மாதிரி பழைய டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் பற்றி பார்க்கும்போது இங்கே Android 10ல் ரன் ஆகிட்டு இருக்குது. அது மாதிரி MIUI வெர்ஷன் 11.0.2ல் ரன் ஆகிட்டு இருக்குது. இதுக்கு வந்து 12 அப்டேட் வரல. கேமிங் வரும்போது இங்கே Helio G80 சென்சர் வந்து சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம். கேமிங்காக ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் வந்து கொடுக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற ஃபோன்ஸில் ஓரளவுக்கு நல்ல கேமிங்கை இந்த ஃபோனில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இன்னும் வந்து இந்த ஃபோனோட ஃபுல் கேமிங் ரிவ்யூலாம் உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வீடியோ பண்ணுவோம். டிஸ்பிளே சைடில் இங்கே Xiaomi சூப்பராக வந்து ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ யூடியூப் வீடியோஸ்லாம் நம்ம வந்து 1080 பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் லெவல் 400 nits வரைக்கும் சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட பிரைட்னஸும் நம்ம பார்க்கறதுக்கும் வந்து நல்லா இருக்குது. ஸோ இது சன்லைட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணி பார்க்கல. ஸோ அதெல்லாம் ஃபுல் ரிவ்யூவில் பார்ப்போம்.
இந்த ஃபோன் நம்ம கையில் நேற்று தான் கிடச்சது அப்படிங்கிறதுனால இதில் கேமரா சாம்பிள்ஸ் நிறையா என்னால் எடுக்க முடியல. ஸோ கொஞ்சம் சாம்பிள்ஸ் எடுத்துருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் நம்ம பார்க்குற வரைக்கும் கேமராவோட குவாலிட்டி ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. இண்டோரில் தான் நம்ம இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். இண்டோர்லேயே குவாலிட்டி நல்லா இருக்குது. அவுட்டோர் கண்டிஷனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அதெல்லாமே அடுத்தடுத்து ரிவ்யூவில் நம்ம பார்க்கலாம். இதான் இந்த Redmi 9 Primeோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். இன்னும் ஃபர்தராக வேணும் அப்படின்னா நம்ம டீட்டெயில் ரிவ்யூவில் வந்து பார்க்கலாம், இல்லை கேமரா ரிவ்யூ, இல்லை கேமிங் ரிவ்யூ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. ஏதாவது ஒரு வகையில் ஒரு என்கேஜ்மெண்ட் நம்ம வீடியோக்கு பண்ணிங்க அப்படின்னா அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான் சந்தோஷ் ஃப்ரம் தமிழ் டுடே டெக். நன்றி, வணக்கம்.